உக்ரைன் யுத்தம் நிக்குமா? உக்ரைன் யுத்தம் நிக்கலாம் சின்ன விஷயம். அத காட்டிலும் பெரிய, பெரிய சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற மாரி தான், இப்ப தொடர்ந்து செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாவே அண்ணன் அமெரிக்காவ நம்பலாமா அப்படின்னு கேட்டா, நம்பிக்கைப்பா உன் இஷ்டம். ஆனா அவன் அந்த நம்பிக்கைய கெடுத்து புடுவான் பாத்துக்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அமெரிக்கா, பரம எதிரி ரஷ்யா கிட்ட எப்படி டீல் பண்ணும்? எப்படி டீல் பண்ணாலும் சரி, நேரடியா மோதிக்க மாட்டாய்ங்க. அந்த நேரடி மோதல் வராம இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் உக்ரைன் யுத்தத்தையே நிறுத்துறாய்ங்க. அதே மாரி வரக்கூடிய அதாவது இப்ப உள்ள அதிபர் ட்ரம்போட செக்லிஸ்ட்ல உக்ரைன் யுத்தம் இல்ல. இவ்வளவுதான் காரணமே ஒழிய, ரஷ்யாவோட நட்பு வேணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதனால தான் இப்ப எல்லா விஷயங்களும் நின்னு போச்சு. அதாவது உக்ரைனுக்குள்ள அமெரிக்க உதவிகள் பம்ப் ஆன அம்புட்டும் நின்ன காலகட்டத்துல, இஸ்ரேல்ல இருந்து பேட்ரியாட் சிஸ்டத்த மூவ் பண்றதுக்காக சில டீலிங் நடக்குது அப்படிங்கிற தகவல் வருது. அது எப்புட்றா முடியும்? யுத்தம் பத்திக்கிட்டு எரியும்போது, பைடனோட முழு சப்போர்ட் தேவை அப்படிங்கும்போது கூட, இஸ்ரேல்ல இருந்து ஒன்னத்தையும் இங்க அனுப்ப முடியாம அமெரிக்கா தவிச்சுச்சு. அப்படி இருக்கும்போது இப்ப எப்படி முடியும்? செய்தி வெளியில வருது. எந்த அளவுக்கு உண்மை? நடக்க நடக்க தெரியும். அண்ணன் அமெரிக்காவ பொறுத்தவரையும், எதுவுமே செய்ய தயாரா தான் இருப்பார்கள். காரணம் 90 நாளுக்குள்ள முடிக்கணும், 60 நாளுக்குள்ள முடிக்கணும்னு இஷ்டத்துக்கு பேசக்கூடிய ட்ரம்ப், திடீர்னு முடிக்கவே வேணாம், ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னாலே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்ப உக்ரைன் யுத்தத்த காட்டிலும் இவ்வளவு மோசமான அடுத்தடுத்த விஷயங்கள் வருதா அப்படின்னு கேட்டா, இந்த ஆயுதங்கள் இப்ப குடுக்கறது நின்னு போச்சு, மீண்டும் வரும் அப்படிங்கிற தோற்றம் மட்டும் கிடையாது. ரஷ்ய அதிபர போட்டு தள்ளவே இவர்கள் பிளான் பண்ணார்கள் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஏஜென்சிகள் செய்தி வெளியிட ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா முக்கியமான டக்கர்ங்கிற பத்திரிகையாளர் இப்ப அத பெருசா திருப்பி பேச ஆரம்பிச்சாரு. அவர்தான் போய் ரஷ்யாக்குள்ள போய் புட்டின இன்டர்வியூ எடுத்துட்டு வந்து, அமெரிக்கால அமெரிக்கர்கள் அவர வச்சு செஞ்சாய்ங்க. "நீ எல்லாம் ஒரு ஆளா?" அப்படின்னு. "டேய் நான் உண்மையிலேயே ஆள்றா. தேவையில்லாத வேலைய நீங்க பார்த்தீங்க. என்ன பார்த்து வச்சிருக்கீங்கன்னு நான் போய் அமெரிக்காவுக்கு சொல்றேன். அமெரிக்கர்களுக்கு சொல்றேன்." அப்படின்னு அந்த காலகட்டத்துல ரொம்ப வைரலா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் சொன்ன விஷயம் அந்த மாரி. இந்த நார்த் ஸ்ட்ரீம் 1 பிளாஸ்ட்டே அமெரிக்காவும், உக்ரைனும் கூட்டு சதி அப்படிங்கிறத போட்டு உடைச்சாரு. இத வெளியில இருந்து 1000 பேர் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அமெரிக்காவுக்குள்ளேயே போட்டு உடைக்கும்போது, அதோட வெயிட்டேஜ் ஜாஸ்தி ஆயிருச்சு. அதே மாரி தான் பைடன் நிர்வாகத்துல பெரிய அளவுல அதாவது புட்டின போட்டு தள்றதுக்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டுச்சு, பல ஆட்கள் இறக்கி விடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இப்ப பீதிய கிளப்பி விட்டார். எப்ப பேச்சுவார்த்தை நடக்கும்போது அதாவது மறைமுகமா நடந்துகிட்டு இருக்கு, வெளிப்படையா நடக்கப் போகுது. இந்த காலகட்டத்துல கிளப்பி விட்டார். ஒருவேளை பேட்ரியாட் சிஸ்டத்த மூவ் பண்றோம்னு கிளப்ப, அதே மாரி இந்த விவகாரம் அதாவது ரஷ்ய அதிபர போட்டு தள்ள ட்ரை பண்ணார்கள்ங்கிறத கிளப்ப எம்புட்டையும் கிளப்பி விடும்போது, அந்த இடத்துல பெரிய அளவு ஹீட் ஜெனரேட் ஆகும். அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. பேசி முடிச்சு கையெழுத்து போட்டா கூட தாக்குவோம்டா அப்படிங்கிற மாரி நிலைமை மாறி போயிரும். இதெல்லாம் யாரு பண்றா? அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. காரணம் அமெரிக்காவ நம்ப முடியாது. அமெரிக்காவே கூட மறைமுகமா 4 திசையில இருந்து இந்த மாரி விஷயங்கள தூண்டி தூண்டி விடும். ரஷ்யாவ பொறுத்தவரை இத பெருசா எடுத்துட்டு போறார்கள். காரணம் என்ன அப்டின்னா, கிரெம்ளின் அஃபிஷியலா எதுவும் சொல்லல. ஆனா அவர்களோட பார்லிமென்ட் தூமாவோட மெம்பர்களும் சரி, அதோட தலைவரும் சரி, இது வந்து மிகப்பெரிய அளவுல சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறதுக்கு சமம். நேரடியா அமெரிக்காவ அணு ஆயுதத்த வச்சு தாக்கிப்புடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் அமைப்புகள் இத விசாரிக்கணும். சர்வதேச கொள்கைகளுக்கு எதிரானது. ஒரு நாட்டோட தலைவனையே போட்டு தள்ள நீங்க திட்டம் போடுவீங்களாடா? அதுவும் ரஷ்யாவ அப்படியாவது பண்ணிப்புட்டீங்கன்னா, ரஷ்ய அணு ஆயுதம் அமெரிக்காவுக்குள்ள பாய்ஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவரு தன் பங்குக்கு மிரட்டிட்டாரு. பெரும்பாலும் இவரோட ஒரே வேலை அதாவது தூமால இருக்க பல வேலைகள் இருக்கு. ஒண்ணு அவரு சிறப்பா செய்யறது என்ன அப்படின்னா, இவரோட மிரட்டல் வந்ததுக்கு அப்புறம் பிரிட்டன் கொஞ்ச நாளைக்கு கதவ சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்குவாய்ங்க. ரஷ்யா சம்பந்தமா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் விட மாட்டாய்ங்க. ஏன்னா இந்த மனுஷன் அந்த அளவுக்கு மிரட்டுவாரு. பெரிய சுனாமிய கொண்டு வந்துருவான். கடல் அடியில ஒரே ஒரு டொர்பிடோ கொட்டி விட்டோம்னா ஜோலி முடிஞ்சுச்சு பாத்துக்க அப்படின்னு சொல்லி மிரட்டுற மிரட்டுல பிரிட்டன் ஏஜென்சிகள் கூட வாய மூடிக்கிட்டு உட்காரக்கூடிய காலகட்டம் தொடர்ந்து இந்த 2 வருஷத்துல பார்த்துக்கிட்டு வரோம். இப்ப அதே நபரை விட்டு தான் மிரட்ட விடுறார்கள். வரும் நேரங்கள்ல கிரெம்ளின் கூட அபிஷியலா எதையாச்சும் சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ரஷ்ய அதிபர் புட்டினை பொறுத்தவரை, டேய் இவனுங்க முதல்ல இருந்து அதான்டா செய்றாங்க. அதான் ஃபுல் டைம் வேலையே. ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் ட்ரம்ப் வம்பிழுத்து பேசுவாரு. அதுக்கு கொஞ்சமும் சலைச்சவன் இல்ல அப்படிங்கிற மாரி இந்த சைடு ரஷ்ய அதிபர் புட்டினும் பேசுவாரு. அப்ப இந்த மாரி ஸ்டேட்மெண்ட்டுகள் வரக்கூட அதிக வாய்ப்பு இருக்கு. சரி இந்த சைடு அமெரிக்காவுக்கு களத்துக்கு வெளியில ரஷ்யா அப்படி பதில் சொல்லும்போது,
ரொம்ப ஆச்சரியத்தகுந்த விஷயமா 100க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானத்த ரஷ்யாவுக்குள்ள அனுப்பிச்சு விட்டுருச்சு உக்ரைன். இவ்வளவு கருமத்த உக்ரைனுக்குள்ள ஆப்பரேட் பண்ணா கூட ரஷ்ய படைகளோட முன்னேற்றம், பஃபர் ஜோன கிரியேட் பண்ணக்கூடிய வேகத்த தடுக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. மேற்கொண்டு வம்பிழுக்க மட்டும் தான் ஜெலன்ஸ்கிக்கும் தெரியும், அவர்கள் ராணுவத்துக்கும் தெரியும். 104க்கு மேல ஆளில்லா விமானங்கள அனுப்பிச்சிருக்கார்கள். அனுப்பி தான் தொலைச்சாங்களே, அது ஏதாச்சும் ராணுவ இலக்க குறி வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, அம்புட்டும் அங்க உள்ள உள்கட்டமைப்பு, அங்க உள்ள பவர் ஸ்டேஷன குறி வச்சே அனுப்புறார்கள். எப்படி ரஷ்யாவை இருள்ல மூழ்கடிக்க முடியும்? 104 வீழ்த்தப்பட்டுச்சு. 1 கூட டேமேஜ் இல்லை அப்படின்னு சொல்றார்கள். இல்ல 6 விழுந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு உக்ரைன் அறிவிச்சுச்சு. 6 விழுந்துச்சுடா, வெடிச்சிச்சுடா எல்லாம் உண்மைதான். அது எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி வேற லொகேஷன்ல தான் பக்கத்துல வர வழியில, இல்ல டார்கெட்டுக்கு பக்கத்துல இப்படிதான் விழுந்துச்சு. ஓடு அப்படின்னு சொல்லி இவர்கள் சிம்பிளா முடிச்சிட்டார்கள். முடிச்சது மட்டும் கிடையாது. பதிலுக்கு இவர்கள் 100 அதாவது அவன் 104 விட்டான் பொய்த்தொலை அப்படின்னு 100ஓட நிறுத்திக்கிட்டார்களாட்டுக்கு. 100 அப்படிங்கிற எண்ணிக்கையில ஒவ்வொரு நகரங்களுக்கும் 5 லொகேஷன பிரைம் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே பிரைம் டார்கெட். அது மக்கள் குடியிருப்பு, அலுவலகம், அரசு, ராணுவம் எதையும் பிரிக்கல. பிரைம் டார்கெட் ஒவ்வொரு சிட்டிலயும் 5 லொகேஷன் அப்படின்னு மார்க் பண்ணி சிதறடிச்சிட்டார்கள். ஒன்ன கூட வீழ்த்தலை இவர்கள். இது மட்டும் கிடையாது. இவ்வளவு அக்கப்போர் நடக்கும்போது டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கும் இந்த பக்கம் பர்ச்சேஸ் மினிஸ்டருக்கு டிஃபென்ஸ் பர்ச்சேஸ் மினிஸ்டருக்கும் சண்டை வந்துருச்சு. என்ன அப்படின்னா, நீ தானே ஊர் பூரா பேசி ஆயுதங்களை நேக்கா வாங்கிட்டு வரணும். இப்போ ஒரு பையில ஆயுதங்கள் தரமாட்டேங்கிறான்னு வந்து சொல்ற அப்படின்னு சொல்லி சண்டை. அடே நீ போய் எல்லாம் பேசி ஏற்பாடுலாம் பண்ணி ஆயுதங்கள் கொடுக்க ஒத்துக்கணும் அவன். அதுக்கப்புறம் என்னென்ன ஆயுதங்கள் வேணும், எந்த டைம்ல வேணும், அதை மட்டும் பேசுறதுதான் ஏன் வேலை அப்படின்னு சொல்லி 2 பேர்களுக்கு நடுவுல சண்டை. இதுக்கு நடுவுல ஐரோப்பால இருந்து உக்ரைனுக்கு வர செய்தி அப்படிங்கிறது ஆயுதங்கள்லாம் இனிமே வராது. இருக்கிற ஆயுதங்கள் முடியறக்குள்ள சரண்டர் ஆகிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா அவர்கள் முடிச்சிட்டார்கள். இவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது ரஷ்யா பக்கம் கை வைக்கிறது தப்பு. அதே சமயம் அமெரிக்கா தாறுமாறா யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லா திசைகள்லையும். அப்ப ஒட்டு மொத்தமா ரஷ்யா அமெரிக்கா நேரடியா யுத்தம் சண்டை அப்படின்னு வந்துரும்னு பார்த்தா அப்படி வர வாய்ப்பே கிடையாது. நேரடியா 2 பேர்களும் அடிச்சுக்கவே மாட்டாங்க. அடிச்சுக்கிட்டா உலகம் அழிஞ்சிரும், அவர்களும் அழிஞ்சிருவார்கள். அப்ப மேற்கொண்டு சிக்கி செதறக்கூடிய உக்ரைனை இன்னமும் சிக்கி செதறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப்பும் சரி புட்டினும் சரி அங்க மேற்கொண்டு இடிச்சு போடுறத விரும்பல. அப்படியே அழகா கேக்க வெட்டுற மாதிரி வெட்டி ஆளுக்கு 2 துண்டா எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டார்கள். இது தெரிஞ்சோ தெரியாமையோ ஜெலன்ஸ்கி ஆடுறார். ஆனா அந்த மக்கள் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா அடையாளத்தை தொலைக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குங்கிறதா யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.